வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக லண்டன் போயிருக்காரு. போய் 2 வாரம் ஆயிடுச்சு. ஓகே, மொத்தமே 12 வார கோர்ஸ். 2 வாரம் கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் 10 வாரம் தாங்க இருக்குது. சட்டுப்புட்டு முடிச்சுட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் சீக்கிரம் வாங்கப்பா, நீங்கள் இல்லாமல் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட பாஜகவுடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பதிவு போடுறத நம்ம பார்க்குறோம். இப்போ தினமலர் ஒரு செய்தி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வர 10ஆம் தேதி ஹெச் ராஜா இருக்கார்ல, தமிழக பாஜகவுடைய ஒருங்கிணைப்பாளர், அவர் டெல்லிக்கு போகிறாரு. அமித்ஷாவுடைய அழைப்பின் பேரில் ஹெச் ராஜா அவர்கள் டெல்லிக்கு போகிறாரு. டெல்லியில் அமித்ஷா அவர்கள்ட்ட பாஜக அதிமுக கூட்டணி வேணும் அப்படின்னு ஹெச் ராஜா அவர்கள் வலியுறுத்த போறாரு அப்படிங்கிற மாதிரி தினமலர் ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. பாஜகவினருக்கு இதில் நம்பிக்கை இல்லை. மற்றவங்க யாராவது சில பேர் அதிமுக பாஜக கூட்டணி வேணும் அப்படின்னு யாராவது ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறாரு, வானதி சீனிவாசன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், இவங்கெல்லாம் ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புவோம். ஆனால் ஹெச் ராஜா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி, கட்சியுடைய தலைவர் அதிமுக பாஜக கூட்டணி வேண்டாம், பெரிய கட்சியோட கூட்டணி வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய 10 சீட்டை வாங்கி அந்த 10லையும் ஜெயிச்சா ஒன்றும் பிரோஜனமும் கிடையாது. அந்த 10 தொகுதியில் நிற்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு மட்டும்தான் பிரோஜனம். தொண்டர்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. தொண்டர்களுக்கு பெனிஃபிட் என்ன தெரியுமா? கட்சி வளரணும். கட்சி எப்படி வளரும்? நம்மளை தலைமை ஏற்று வரக்கூடிய கட்சிகளை ஒன்று சேர்த்து நம்ம ஸ்ட்ராங்காக கேண்டிடேட்டை போட்டு எலெக்ஷன் வேலைகளை பார்த்து நம்ம எவ்வளோ தொகுதிகளை ஜெயிக்கிறோமோ அது சூப்பர் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ அண்ணாமலையுடைய தாட்டுக்கு ஆப்போசிட்டாக கண்டிப்பாக ஹெச் ராஜா அவர்கள் முடிவெடுக்க மாட்டார். அமித்ஷா அவர்கள்ட்ட அதிமுக பாஜக கூட்டணி வேணும் அப்படின்னு வலியுறுத்துவதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சும்மா போகிற போக்கில் அடிச்சு விடுங்க தினமலர் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க. இதை நம்ம பார்க்குறோம், என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது இப்போ ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைகளுக்கான அந்த இன்டர்வியூ போய்க்கு இருக்கு. ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் நடக்கும் பார்த்தீங்களா. ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வு நடந்திருக்கு. ஃபிசிக்கல் டெஸ்ட் நடந்திருக்கு. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடியுது. ஓடும்போது மயக்கப்பட்டு கீழே விழுந்து இறந்து போகிறது, இது மாதிரி டோட்டலாக 12 பேர், ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, 12 பேர் ஜார்க்கண்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வுக்கான உடல் தகுதி தேர்வில் 12 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. ஜார்க்கண்டில் இண்டி கூட்டணி ஆட்சி நடக்குது. ஹேமந்த் சோரன் இங்கே முதலமைச்சராக இருக்காரு. பாஜக அங்கே இண்டி கூட்டணியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. இது ஒரு படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய இங்கே ஜார்க்கண்ட் பிஜேபி லீடர் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காலையில் 6 மணிலேருந்து 10 மணி, காலையில் 10 மணிக்குள்ளே தான் இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு போட்டியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா 10 மணிக்கு மேலே வெயில் வந்துடும் அப்படிங்கிறதுனால 6 to 10 தான் நடத்துகிறோம். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, டாக்டர்ஸ் கூடவே இருக்காங்க, ஆம்புலன்ஸ் இருக்குது, இது மாதிரி ப்ராப்பரான செட்டப்போடு தான் நாங்கள் இந்த உடற்தகுதி தேர்வெல்லாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் விளக்கம் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இது எப்படி 12 பேர் எப்படி இறந்து போனாங்க? 12 பேருங்கிறது என்ன சாதாரண நம்பரா? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் ஒரு போலீஸ் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் 12 பேர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் என்ன சாதாரண விஷயமா பார்க்குறீங்களா? இதன் பின்னணியை ஆய்வு செய்யணும். விசாரணை தீவிரமாக நடத்தி அந்த விசாரணை முடிவின் அடிப்படையில் எதனால இப்படி நடந்துச்சு, இனி ஃபியூச்சரில் இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கவே கூடாது அப்படின்னா என்னென்ன நம்மளுடைய சைட்லேருந்து, கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக ஆய்வு நடத்துங்க அப்படின்னு அங்கே எதிர்க்கட்சிகள் வாய்ஸ் கொடுக்குறாங்க. இதையும் நம்ம பார்க்குறோம். இண்டி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் ஒரு பிரச்சனைனா தமிழக மீடியாக்கள் வாயவே திறக்க மாட்டாங்க. கொல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா. அப்போ அந்த நிகழ்வு நடக்கும்போதும் தமிழக மீடியாக்கள் அமைதி காத்தாங்க. இப்போது ஜார்க்கண்டில் 12 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. இதை பற்றி எந்த ஒரு செய்தியும் தமிழக மீடியாக்கள் போடலை அப்படின்னு இங்கே பாஜகவுடைய ஆதரவாளர்கள் கொஸ்டின்ஸ் கேட்க கடுமையாக தமிழக மீடியாக்களை விமர்சனம் பண்ண இப்போ இங்கே இந்த பஞ்சாயத்து நடக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் லண்டன் போயிருக்காருன்னு சொன்னால, இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்கிறதுக்காக போயிருக்காருல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப்பில் தான் இந்த கோர்ஸு. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே அண்ணாமலை அவர்கள் படிக்கிறதுக்கு தங்குறதுக்கு ஃபுல்லாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 12 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. 12 பேர் தான் செலக்ட் ஆகியிருக்காங்க. அதில் ஒருத்தர் அண்ணாமலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ லண்டன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இந்த இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிக்க போயிருக்கக்கூடிய
இந்தியர்களுடைய அந்த குரூப் ஃபோட்டோ வந்து வெளிவந்திருக்கு. அந்த குரூப் ஃபோட்டோவில் நம்ம தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இருக்காரு. இந்த புகைப்படத்தை பாஜகவினர் வைரலாக ஷேர் பண்ணி அண்ணாமலைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. சட்டுப்புட்டுன்னு கோர்ஸை வெற்றிகரமாக முடிச்சுட்டு தமிழ்நாடு பக்கம் வாங்க, நீங்கள் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது தமிழக அரசியலே அப்படின்னு பதிவுகளையும் போடுறாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.